உங்கள்கிட்ட சிம்மராசிக்காரர்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட இருக்கிறார், ஒரு நாள் ஃபுல்லா உங்களோட டிராவல் பண்றாருன்னா ஒரு நாள் முழுசும் நீங்க சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் உங்களோட இருப்பார். மரியாதை ஒரு துளி அளவு குறைந்தால் அந்த நிமிஷமே இறங்கி போயிடுவார். சூரியனை தவிர்த்து இந்த உலகு கிடையாது. ஆக சிம்மத்தை தவிர்த்து வாழ்க்கை கிடையாது. வாரத்துல ஒரு நாளாவது ஒரு உயிருக்காவது சிம்மராசிக்காரர்கள் என்றுமே அன்னதானம். நல்ல உடல் தேக ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப சந்தோஷம், இதை மட்டும் கூட மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில மதிப்பு புகழ் கீர்த்தி கிடைக்கணும்னு சொன்னா சுவாமிக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது, சிவஸ்தலங்களிலே நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, அந்த தந்தை மகன் உறவுக்குள்ளேயே சிக்கல்கள் வந்துடுது. அதனால தந்தையினுடைய சாபத்தை இவங்க வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுது. அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். சிம்மம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யறதன் மூலியமா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு செலவே இல்லாம எளிய பரிகாரம் மூலியமா அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணும், செல்வ வளங்களோட இவங்க வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும், எளிய பரிகாரம் சொல்லுங்க சார். அதாவது எளிய பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோடு போயிட்டே இருக்கணுங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக போய் பணத்தை செலவு பண்ணி அங்கே பார்த்து இங்கே பார்த்து அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கணும். அப்படிதான் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட சிம்மராசிக்காரர்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட இருக்கிறார், ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட ட்ராவல் பண்ணுறாருன்னா ஒரு நாள் முழுசும் நீங்கள் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் உங்களோட இருப்பார். மரியாதை ஒரு துளி அளவு குறைந்தால் அந்த நிமிஷமே இறங்கி போயிடுவார். சாப்பிடாம கூட இருப்பனே தவிர மான மரியாதையை விட்டுட்டு உங்க கூட இருக்க மாட்டாயா அப்படின்னு சொன்னால் அது சிம்மராசி. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மதிப்பு வரணும், மரியாதை வளரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் சில நிறைய எளிய பரிகாரங்களை அவங்க கடைபிடிக்கலாம். சூரியனை தவிர்த்து இந்த உலகு கிடையாது. ஆக சிம்மத்தை தவிர்த்து வாழ்க்கை கிடையாது. சிம்மராசிக்காரர்கள் காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்வதை தினசரி கடைபிடிக்கணும். முதல் பரிகாரமே அதுதான். அந்த சூரிய பகவானை பார்த்து ஆத்மார்த்தமாக ஆன்ம சக்தி அவர்கள் பெருக்கிக் கொண்டால் வாழ்க்கை சக்தி தானாக வரும். எதிர்மறை எண்ணங்கள் அவர்களுக்கு நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான எண்ணங்கள், உன்னதமான மகா உன்னதமான வைராகிய சிந்தனைகள் அவர்கள் உருவாக்குவதற்கு சூரிய பகவானுடைய ஒளி கதிர்கள் அவர் மேலே பட்டாலே போதும், வாழ்க்கையில் நல்ல வெளிச்சங்கள் அவர்களுக்கு வரும். சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய மந்திரத்தை சொல்வது, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினசரி கேட்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் எளிமையாக செய்யக்கூடிய முதலாவது பரிகாரமாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க அப்படின்னா யாரோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு வேணும் சார்? சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் யாருங்க? தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்பாவினுடைய ஆசீர்வாதம், அப்பாவினுடைய அன்பு, நீ நல்லா இருப்படா மகனே, நீ நல்லா இருப்ப மகளே அப்படின்னு சொன்னாலே போதும், உங்க வாழ்க்கையில கோடி சாப நிவர்த்தியாகன்னு சொல்றாங்க. தந்தையினுடைய மானசீகமான அன்பிற்கு சிம்மராசிக்காரர்கள் என்றுமே உரித்தானவர்கள். ஆனால் சூரிய பகவானுக்கு சனி பகவானுடைய தொடர்பு பார்வை இருக்கும்போது அந்த தந்தை மகன் உறவுக்குள்ளேயே சிக்கல்கள் வந்துடுது. அதனால தந்தையினுடைய சாபத்தை இவங்க வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுது. அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இவங்க செய்ய முடியாமல் போயிடுது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் மன போராட்டங்கள் வந்துடுது. அப்படி தந்தை மேல் பாசமாக இருந்தாலும் கூட தந்தை இவர்கள் வாழ்வதை பார்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு துர்மரண இழப்புகள் ஏற்பட்டு போயிடுது, பகை வந்துடுது. அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய தொடர்பு சூரியனுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆக உங்களுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பெரியவர்களுடைய பார்வை உங்கள் மேல் பட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சிம்மத்திற்கு 5ஆம் அதிபதி குருவினுடைய பார்வை, குருவினுடைய ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முதலாவதாக தந்தையையே குருவாக நினைத்து பின் மானசீக குருவை இவர்கள் வழிபாடு செய்தால் இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். இது 2வது பரிகாரமாக அவங்க எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தானம் செஞ்சா உன்னத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா என்ன தானம் செய்யும்? அன்னதானம் தான். சிம்மத்துக்கு சூரிய பகவானுடைய அம்சம், அக்னி தேவனுடைய அம்சம். ஆக பசிக்கின்ற அந்த வயிறு நெருப்பு மாதிரி எரியும், அதை அணைக்கணும், அன்னதானம் செய்யணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை, லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை, பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு பிஸ்கட் பாக்கெட் போதும், ஒரு பழம் போதும், ஒரு பால் போதும், ஒருவேளை உணவு போதும், ஒரு தயிர் சாதம் போதும். பசிக்கின்றவர்களுக்கு, உண்மையிலேயே பசியோடு வருந்தக்கூடியவர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மம்
அன்னதானத்தை செய்தால் சிம்மத்திற்கு மகா உன்னத பலன்கள் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு உயிருக்காவது சிம்மராசிக்காரர்கள் என்றுமே அன்னதானம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிப்பாக குருவினுடைய உரையில் அந்த தான தர்மங்களை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்னதானத்திற்கு நாள்கோள் பார்க்க வேண்டியதில் பசி இருந்தாலே போதும். இருந்தாலும் கூட சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 குரு ஓரை இவர்களுக்கு மகா உன்னதமான ஒரு நேரம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பூஜை, இந்த வழிபாடு பண்ணா இவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த வழிபாடு செய்யலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவ வழிபாடுங்க. சூரிய பகவானுடைய அம்சம் சத்தியநாராயண பூஜை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை இவர்களுக்கு கொடுக்கும். அங்கே போய் சிவபெருமான் இடத்துலையும் நாராயணன் இடத்துலையும் இவர்கள் வந்து பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல உடல் தேக ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப சந்தோஷம், இதை மட்டும் கூட மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருந்தால் மன சந்தோஷம் தானாக வரும். மன சந்தோஷம் இருந்தால் உழைக்கணுங்கிற எண்ணம், வைராக்கியம், தைரியம், புகழ், கீர்த்தி இவர்களை தேடி தானாக வரும். உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தும் இவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், வாய்ப்புகள் இருந்தும் சிம்மம் முடங்கி கிடக்குதுன்னு சொன்னால், வாய்ப்புகள் வந்தும் எந்திரிக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தில் மன நிம்மதி இருந்தால் சிம்மத்தை யாருனாலையும் கையில் பிடிக்க முடியாது. அது கிடைக்கணும்னு சொன்னால் சத்தியநாராயண பூஜை, சிவ வழிபாடுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய குடும்ப சந்தோஷத்தை, மன அமைதியை தானாக கொண்டுட்டு வந்து சேர்க்கும். பொருள் என்பது அதுவாக வந்து சேரும். சிம்மராசிக்காரர்கள் இந்தந்த பொருட்களை கொடுத்தா இவங்க வாழ்க்கையில புகழ், கௌரவம்லாம் கிடைக்கும் அப்படின்னா எந்த பொருளை கொடுக்கலாம்? வாழ்க்கையில் யார் லீவ் விட்டாலும் சூரிய பகவான் லீவ் விட போகிறாரா? அவருடைய டியூட்டியை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களைங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பாதையில் போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தர்மமும் சேர்த்துக்கிட்டா, கொஞ்சம் இறை வழிபாடுகளையும் கையில் எடுத்துக்கிட்டா இவங்க வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம் வரும். சூரியன் என்றாலே மதிப்பு, கௌரவம், புகழ், கீர்த்தி. இவங்க வாழ்க்கையில் மதிப்பு, புகழ், கீர்த்தி கிடைக்கணும்னு சொன்னால் சுவாமிக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது, சிவஸ்தலங்களிலே நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, அந்த கோவிலுடைய வெளிச்சத்திற்கு இவர்கள் வந்து தர்மம் செய்வது, மகாவிஷ்ணுனுடைய சன்னதியில், நாராயணனுடைய சன்னதியில் இவர்கள் வந்து நெய் வாங்கி கொடுப்பது, அந்த கோவிலில் வெளிச்சம் ஏற்றுவது. சுவாமிக்கு வெளிச்சம் ஏற்றினால் சுவாமி இவர்களுடைய வாழ்க்கையில் லைட்டை போட்டு விடுவார். இவங்க வாழ்க்கையில பிரைட்டை காமிப்பார், இவங்க வாழ்க்கையில வலியை கொடுப்பார். ஆக சுவாமி சன்னதியில் தீபத்திற்கு தேவையான எண்ணெய் பொருட்களை சிம்மராசிக்காரர்கள் வாங்கி கொடுக்கும்போது இவங்க வாழ்க்கைக்கு சுடர் விளக்கு என்பது, தீபம் என்பது, வெளிச்சம் என்பது கண்டிப்பா அந்த சாமியே வந்து கொடுப்பார். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்குறதுக்கு இந்த வீடியோல 5 எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பல நூறு பரிகாரங்கள் இருக்கு, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இது சார்ந்து பேசலாம் சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, இந்த வீடியோல நாங்க பேசியிருக்கக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா வீடியோஸ் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.